ஹலோ மக்களே! ஸோ ரேஷ்மா சாத்ரி யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையுமே வெல்கம் பண்றேன். ஸோ ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் அகைன் தியாஸ் மேல் எபிசோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நெனச்சிருக்கேன். ஸோ இன்னையோட எபிசோடோட தீம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட். எஸ், நம்ம லைஃப்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ரொம்ப பிடிச்ச ஒரு ரொமான்டிக் ஆத்தர் வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியரா தான் இருக்க முடியும். ஸோ அவர் வந்து நம்ம லைஃப்க்கு எல்லாருக்குமே வந்து ப்ராக்டிக்கலா செட் ஆகுற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம் தான் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஹார்ட் டேக். எஸ், நம்ம லைஃப்ல நடக்கிற மன கஷ்டங்கள் இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் சைடா இருக்கட்டும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம லவ்வர் இந்த மாதிரி யாரா இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா சின்ன சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். லைக் ஒரு சராசரியான மனுஷங்களா இருக்கிறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க எல்லாம் வந்து நமக்கு இது பண்ணியிருக்கலாம், நம்மக்கிட்ட இப்படி பேசியிருக்கலாம், இந்த மாதிரி நம்மக்கிட்ட இன்னைக்கு நடந்துக்கலாம், நமக்காக இதை பண்ணியிருக்கலாம், இப்படி சின்ன சின்ன சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்கள் இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இனிமேட்டு நம்ம இதெல்லாம் இப்படி நான் இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாமல், லைக் டேரெக்டாக உங்களோட ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட நீங்கள் இதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து லைக் டேரெக்டாக ஒரு இன்டைரக்ட்லி ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சொல்ல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட் இது இப்படி இப்படின்னு சொல்கிறதுனால இதுலேருந்து வர இதனால எனக்கு நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இது நடக்கலை அப்படின்னு நினைக்கும் போது வர ஃபைட்ஸாக இருக்கலாம், ஃபைட்ஸால் நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட்ல ஸ்டார்ட் ஆகி ஒரு ஃபைட்ஸ், அந்த ஃபைட்ஸ்னால ஒரு ரிலேஷன்ஷிப்பே பிரேக் ஆகுற இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தவிர்க்கலாம். லைக் என்ன அப்படின்னா, இனிமே வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹர்ட் அப்படின்னு சொல்லாம ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்ககிட்ட இருந்து அப்படிங்கிறத நம்ம ஆப்போசிட்ல இருக்க பர்சன் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ இனிமேட்டு ஸ்டார்ட் எக்ஸ்பிரஸிங் யுவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ஸ்டார்ட் எ ஹாப்பி லைஃப். சாச்சா. ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோடில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடம் விரைப்படுவது உங்கள் நான் ரேஷ்மா 3. டாடா.